நம்முடைய சற்று நேர தியானத்திற்காக 2 ராஜாக்களின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வசனங்களை வாசிக்க கேட்போம். தீர்க்கதரிசிகளுடைய புத்திரரில் ஒருவனுக்கு மனைவியாயிருந்த ஒரு ஸ்திரீ எலிசாவை பார்த்து, உமது அடியானாகிய என் புருஷன் இறந்து போனான். உமது அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்பதை அறிவீர். கடன் கொடுத்தவன் இப்போது என் 2 குமாரரையும் தனக்கு அடிமைகளாக்கிக் கொள்ள வந்தான் என்றாள். எலிசா அவளை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? வீட்டில் உன்னிடத்தில் என்ன இருக்கிறது சொல் என்றான். அதற்கு அவள், ஒரு குடம் எண்ணெய் அல்லாமல் உமது அடியாளுடைய வீட்டில் வேறொன்றும் இல்லை என்றாள். அப்பொழுது அவன், நீ போய் உன்னுடைய அயல் வீட்டுக்காரர் எல்லாரிடத்திலும் அநேகம் வெறும் பாத்திரங்களை கேட்டு வாங்கி உள்ளே போய் உன் பிள்ளைகளுடன் உள்ளே நின்று கதவை பூட்டி அந்த பாத்திரங்கள் எல்லாவற்றிலும் வார்த்து நிறைந்ததை ஒரு பக்கத்தில் வை என்றான். அவள் அவனிடத்திலிருந்து போய் தன் பிள்ளைகளுடன் கதவை பூட்டிக்கொண்டு இவர்கள் பாத்திரங்களை அவளிடத்தில் கொடுக்க அவள் அவைகளில் வார்த்தாள். அந்த பாத்திரங்கள் நிறைந்த பின் அவள் தன் மகன் ஒருவனை நோக்கி, இன்னும் ஒரு பாத்திரம் கொண்டு வா என்றாள். அதற்கு அவன், வேறே பாத்திரம் இல்லை என்றான். அப்பொழுது எண்ணெய் நின்று போயிற்று. அவள் போய் தேவனுடைய மனுஷனுக்கு அதை அறிவித்தாள். அப்பொழுது அவன், நீ போய் அந்த எண்ணெயை விற்று உன் கடனை தீர்த்து மீந்ததை கொண்டு நீயும் உன் பிள்ளைகளும் ஜீவனம் பண்ணுங்கள் என்றான். ஜெபிப்போம். அன்பும் மகா கிருபையும் இரக்கமும் நிறைந்த நேசமுள்ள நல்ல தகப்பனே, இந்த ஓய்வு நாளின் காலை வேளையிலே உம்முடைய சத்திய வசனத்தை தியானிக்கும்படியாக தேவன் எங்களுக்கு கிருபை நல்குகிற தயவுக்காக ஸ்தோத்திரம். தியானிக்கிற வசனங்கள் கேட்கிற ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாக காணப்பட தேவன் தாமே கிருபை நல்கிறளும். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தீர்க்கதரிசியாகிய எலிசாவின் நாட்களில் நடந்த ஒரு சம்பவத்தை குறித்து நாம் இங்கே படிக்கிறோம். ஒரு ஸ்திரீயை குறித்து படிக்கிறோம். அவளுடைய புருஷன் மரித்திருந்தான். அவளுக்கு 2 பிள்ளைகள் இருந்தார்கள். கடன்காரர்கள் இப்பொழுது 2 பிள்ளைகளையும் அடிமைகளாக கொண்டு செல்லும்படி வந்திருக்கிறார்கள். கடனை அடைக்க அவளுக்கு ஒரு வழியும் இல்லாதிருந்தது. ஆகவே அவள் யாரிடத்தில் வருகிறாள் என்றால் எலிசா தீர்க்கதரிசியினிடத்திலே வருகிறாள். தெய்வ பிள்ளையே, இந்த காலை வேளையிலே நாம் இந்த ஸ்திரீயை தேவனுடைய சபைக்கு ஒப்பிட்டு காண தேவன் கிருபை செய்வாராக. இந்த ஸ்திரீயை தேவனுடைய சபைக்கு மாத்திரமல்ல, ஒவ்வொரு தேவ பிள்ளைக்கும் கூட நாம் இந்த ஸ்திரீயை ஒப்பிட்டு படிக்க முடியும். எபேசியருக்கு எழுதின புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, சபைக்கு கிறிஸ்து தலையாக இருக்கிறார் என்று படிக்கிறோம். தெய்வ பிள்ளையே, கிறிஸ்து தலையாக இருப்பாரேயானால் சபையை அவர் கவனித்துக் கொள்வார். அதே அதிகாரத்திலே நாம் படிக்கிறோம், 25ஆம் வசனத்தில் படிக்கிறோம், புருஷன் தன் மனைவியிலே அன்பு கூறுவது போல கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூறுகிறார். 29ஆம் வசனத்திலே படிக்கிறோம், கர்த்தர் சபையை போஷித்து காப்பாற்றுகிறார் என்று படிக்கிறோம். காரணம் என்ன? கிறிஸ்து சபைக்கு தலையாயிருக்கிறார். கர்த்தருடைய சபையாக, கர்த்தருடைய மனைவியாக நாம் காணப்படும் பொருட்டு தலையாகிய கிறிஸ்து இயேசுவுக்கு கீழ்ப்படுகிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். நாம் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறவர்களாக, கிறிஸ்துவுக்கு கட்டுப்பட்டு காணப்படுவோமேயானால் அவர் நம்முடைய எல்லா தேவைகளையும்
கவனித்துக் கொள்வார். இந்த ஸ்திரீயை குறித்து இன்னொரு முக்கியமான காரியத்தை நாம் அறிந்து கொள்ள முடியும். இவளை குறித்து என்ன சொல்லப்படுகிறது என்றால், இந்த ஸ்திரீயின் புருஷன் ஒரு தீர்க்கதரிசியின் புத்திரராக காணப்பட்டான் என்று படிக்கிறோம். தெய்வ பிள்ளையே, தீர்க்கதரிசி என்ற வார்த்தையின் மூலம் நாம் அறிந்து கொள்வது என்ன? வெளிப்படுத்தல் எழுதின புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை படிக்கும்போது, இயேசு கிறிஸ்துவை பற்றின சாட்சி தீர்க்க தரிசனத்தின் ஆவியாயிருக்கிறது என்றான் என்று படிக்கிறோம். கிறிஸ்துவை மணவாளனாக அல்லது தலையாக கொண்டிருப்பது மாத்திரமல்ல, நம்மிடத்தில் தீர்க்க தரிசனத்தின் ஆவி அல்லது சாட்சியின் ஆவி காணப்பட வேண்டும். தெய்வ பிள்ளையே, நாம் இந்த 2 அனுபவங்களையும் நம்முடைய ஜீவியத்திலே பாதுகாத்து கொள்ள வேண்டும். முதலாவது, கிறிஸ்து மணவாளன் நமது தலையாய் இருக்கிறார். இரண்டாவது, நமக்குள்ளே இயேசு கிறிஸ்துவை பற்றின சாட்சி உண்டாயிருக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். தேவன் நம்மை எங்கே வேண்டுமானாலும் வைத்திருக்கலாம். நம்மை எந்த இடத்திலே எந்த ஸ்தானத்திலே வைத்திருந்தாலும் நாம் கிறிஸ்துவுக்கு சாட்சிகளாக காணப்பட வேண்டும். கிறிஸ்துவை மணவாளனாக நம் ஜீவியத்தில் அனுபவிப்பது மாத்திரமல்ல, கிறிஸ்துவை பற்றின சாட்சி நம்மிடத்திலே காணப்பட வேண்டும். ஆகவே இந்த நாளிலே ஒரு நல்ல தீர்மானத்திற்குள் கடந்து வாருங்கள். கர்த்தாவே, தலையாகிய கிறிஸ்துவிலே அவயவங்களாக நாங்கள் காணப்படுகிறோம். ஆனால் எங்களுடைய ஜீவியத்திலே கிறிஸ்துவை பற்றின சாட்சி உண்டாயிருக்கும்படியாக எங்களுக்கு கிருபை நல்கியருளும் என்று சொல்லி வேண்டிக் கொண்டு, அப்படிப்பட்ட தேவ கிருபையை பெற்றுக்கொண்டு தீர்க்க தரிசனத்தின் ஆவி உடையவர்களாக கிறிஸ்து இயேசுவை பற்றின சாட்சி உங்கள் ஜீவியத்திலே உண்டாயிருக்கிறது என்பதை நீங்கள் எந்த இடத்திலே வைக்கப்பட்டிருந்தாலும் அந்த இடத்திலே வெளிப்படுத்த வேண்டியவர்களாக காணப்படுகிறீர்கள். பிரைஸ் தி லார்ட். இங்கே நாம் படிக்கிறோம், இந்த ஸ்திரீயினுடைய புருஷன் மரித்து போய்விட்டான். தெய்வ பிள்ளையே, புருஷன் மரித்து போய்விட்டான் என்று படிக்கிறோமே, அது எதை காட்டுகிறது? அவளுடைய நம்பிக்கையை அவள் இழந்து விட்டாள். புருஷன் மரித்து போனான் என்று சொல்லப்படுகிறது. அவள் தன்னுடைய நம்பிக்கையை இழந்து போனதை வெளிப்படுத்தக்கூடியதாய் இருக்கிறது. தெய்வ பிள்ளையே, கிறிஸ்து நமக்கு தலையாய் இருப்பாரே ஆனால் நாம் அவருக்கு மணவாட்டியாய் காணப்படுகிறோம் என்றால், நம்முடைய எல்லா தேவைகளையும் அவர் நமக்கு நன்மையான ஈவுகளாக கொடுத்து நம்மை ஆசீர்வதிக்கிறார் என்றால், தேவன் நம்முடைய ஜீவியத்திலே ஒரு விலையேற பெற்ற நம்பிக்கையை கொடுத்திருக்கிறார். அந்த நம்பிக்கை என்ன? கிறிஸ்துவின் வருகையின் நாளை குறித்த நம்பிக்கையை கொடுத்திருக்கிறார். மணவாட்டியாம் சபையே, கிறிஸ்துவின் வருகையின் நாளை குறித்த நம்பிக்கையை நீ இழந்து போய்விட வேண்டாம். கர்த்தருடைய வருகையின் நாளை குறித்த நம்பிக்கையை இழந்து போய்விட வேண்டாம். எந்த ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே நம்பிக்கை இல்லையோ அவன் முன்னேற்றம் அடைய முடியாது. எந்த ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே தேவன் கொடுத்த நம்பிக்கை இல்லையோ அவர்கள் முன்னேற்றம் அடைய முடியாது. இந்த நாளிலே சற்று ஆராய்ந்து பாருங்கள், உங்கள் வாழ்க்கையிலே கிறிஸ்துவின் வருகையின் நாளை குறித்த நம்பிக்கை உண்டாயிருக்கிறதா அல்லது அதை இழந்து போயிருக்கிறீர்களா என்று. நீங்கள் கிறிஸ்துவின் வருகையின் நாளை குறித்த நம்பிக்கையை இழந்து போயிருப்பீர்கள் என்றால் நீங்கள் கிறிஸ்துவிலே முன்னேற இயலாது. தலையாம் கிறிஸ்துவிலே அவயவங்களாக காணப்பட முடியாது. நமக்கு தேவன் ஒரு நம்பிக்கையை கொடுத்திருக்கிறார். இயேசுவை போல மாறுவோம் என்கிற நம்பிக்கையை கொடுத்திருக்கிறார். எத்தனை பேருக்கு இருக்கு சபையில இருக்கிறவங்களுக்கு, நாங்க இயேசுவை போல மாறுவோம் என்று? இயேசுவை போல மாறுவோம் என்கிற நம்பிக்கை யாருக்குள்ளே காணப்படுகிறதோ அவர்கள்தான்
இயேசு கிறிஸ்துவின் வருகையின் நாளை குறித்த நம்பிக்கையோடு காணப்பட்டு கிறிஸ்துவை போல மாறும்படியாக கிறிஸ்து இயேசுவுக்குள் வளர்ச்சி அடைந்து முன்னேறக்கூடியவர்களாக காணப்படுவார்கள். இந்த ஸ்திரீயானவள் தன் புருஷனை இழந்து போனாள். அதனுடைய அர்த்தம் என்ன? அவளுடைய நம்பிக்கையை இழந்து போனாள். எழுத்தின் பிரகாரமாக ஒவ்வொரு பெண்ணிற்கும் ஒரு நம்பிக்கை யார் மீது காணப்படும் என்றால் புருஷன் மீது காணப்படும். புருஷன்தான் தலையான நம்பிக்கை, அவன்தான் அவளுக்கு பலன். ஆனால் புருஷன் மரித்து போனானே, ஆனால் உண்மையான அவளுடைய நம்பிக்கையை அவள் என்ன செய்து போடுகிறாள்? இழந்து போகிறாள். அதுபோலதான் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலையும் நமக்கு புருஷனாக, மணவாளனாக, தலையாக கிறிஸ்து காணப்படுகிறார். கிறிஸ்துவை போல நான் மாறுவேன் என்கிற நம்பிக்கையை ஆவிக்குரிய ஜீவியத்திலே சபையிலே இருக்கக்கூடிய ஒவ்வொரு தேவ பிள்ளையும் இழந்து போவானே ஆனால், இழந்து போவாளே ஆனால், தலையாம் கிறிஸ்துவிலே இணைக்கப்பட்ட சரீரமாய் இருக்க முடியாது. வருகையின் நாளை குறித்த நம்பிக்கையும் இழந்து போகிறார்கள். முன்னேற்றம் இல்லை, ஆவிக்குரிய ஜீவியத்திலே முன்னேற்றம் இல்லை. ஒவ்வொரு நாளும் சபையிலே காணப்படுகிற தேவ பிள்ளையுடைய வாழ்க்கையை காணும்போது பின்மாற்றம். ஏன்? நாங்கள் தலையாம் கிறிஸ்துவிலே மணவாட்டியாக இணைக்கப்பட்டிருக்கிறோம், அவருடைய அவயவங்களாக காணப்படுகிறோம் என்கிற நம்பிக்கையை இழந்து போய் கிறிஸ்தவ ஜீவியம் செய்கிறபடியினால் அவர்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலே முன்னேற்றம் இல்லாமல் காணப்படுகிறார்கள். ஆகவே இந்த ஸ்திரீ புருஷனை இழந்து போனது போல உங்களுடைய ஜீவியத்திலே உங்கள் நம்பிக்கையாகிய தலையாம் கிறிஸ்துவை இழந்து போகாதீர்கள். பிரைஸ் தி லார்ட். தெய்வ பிள்ளையே, அப்படியானால் ஒரு கேள்வி, இயேசு கிறிஸ்துவின் வருகையின் நம்பிக்கையை ஒரு மனிதன் எப்பொழுது இழந்து போகிறான்? தெய்வ பிள்ளையே, இயேசு கிறிஸ்துவை குறித்த சாட்சியை எப்பொழுது இழந்து போகிறார்களோ அப்பொழுது வருகை நாளை குறித்த நம்பிக்கையை இழந்து போகிறார்கள். இரண்டாவது, இயேசுவை போல மாறுவோம் என்கிற நம்பிக்கையை இழக்கும் போது கிறிஸ்துவின் வருகை நாளை குறித்த நம்பிக்கையும் இழந்து போகிறார்கள். ஆகவே உங்களுடைய வாழ்க்கையிலே ரெண்டு காரியங்களை நீங்கள் இழந்து போகக்கூடாது. எங்கே காணப்பட்டாலும் இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சி கொடுக்கக்கூடிய அந்த கிருபையை இழந்து போகக்கூடாது. இரண்டாவது, நீங்கள் இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சி கொடுக்கிறவர்களாக மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்துவை போல மாறுவோம் என்கிற நம்பிக்கையும் இழந்து போய்விடக்கூடாது. இந்த ரெண்டையும் இழக்காமல் நீங்கள் ஜீவிக்கும் போது கிறிஸ்துவின் வருகை நாளை குறித்த நம்பிக்கை உங்கள் ஜீவியத்திலே காணப்படும். நீங்கள் தலையாம் கிறிஸ்துவை இழந்து போகாத அனுபவத்தோடு காணப்படுவீர்கள். இப்பொழுது இந்த ஸ்திரீக்கு வருவோம். இந்த ஸ்திரீயானவள் புருஷனை இழந்து போன போது என்ன நடந்தது? அவளுடைய வாழ்க்கையில் பஞ்சம் உண்டானது, அவளுடைய வாழ்க்கையில் தரித்திரம் உண்டானது. தெய்வ பிள்ளையே, எப்படி எழுத்தின் பிரகாரமாக ஒரு ஸ்திரீயானவள் தன்னுடைய புருஷனை இழக்கும் போது ஏழ்மையின் நிலவரத்திற்குள் வருகிறாளோ, அதே போல ஆவிக்குரிய ஜீவியத்திலேயும் கிறிஸ்துவின் வருகையின் நம்பிக்கையை இழக்கும் போது, இயேசு கிறிஸ்துவை பற்றின சாட்சியை இழக்கும் போது தரித்திரமும் பஞ்சமும் உங்கள் வாழ்க்கையில் பிரவேசிக்க கூடியதாய் இருக்கிறது. தெய்வ பிள்ளையே, இந்த தரித்திரம் என்று சொல்லும் போது சரீர பிரகாரமாகவும் காணப்படலாம், ஆவிக்குரிய பிரகாரமாகவும் காணப்படலாம். நீங்கள் தெய்வ பிள்ளையே பூமிக்குரிய பிரகாரமாக, சரீர பிரகாரமாக தரித்திரராக காணப்பட்டால் நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. ஏனென்றால் நீங்கள் இவ்வுலகத்தில் தரித்திரராக காணப்படும் போது தேவன் உங்களை விசுவாசத்தில் ஐஸ்வர்யவான்களாக்குகிறார். வாசியுங்கள், யாக்கோபுக்கு எழுதின புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, என் பிரியமான சகோதரரே கேளுங்கள், தேவன் இவ்வுலகத்தின் தரித்திரரை விசுவாசத்தில் ஐஸ்வர்யவான்களாகவும்
தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு தாம் வாக்குத்தத்தம் பண்ணின ராஜ்யத்தை சுதந்தரிக்கிறவர்களாகவும் தெரிந்து கொள்ளவில்லையா என்று ஒரு கேள்வி அந்த இடத்திலே எழுப்பப்படுகிறது. பிரைஸ் தி லார்ட். தெய்வ பிள்ளையே, இந்த இடத்திலே ஒரு சத்தியத்தை தேவன் நமக்கு வெளிப்படுத்துகிறார். எழுத்தின் பிரகாரமாக நீங்கள் ஒருவேளை தலையாம் கிறிஸ்துவிலே இணைக்கப்பட்டவர்களாக, இயேசு கிறிஸ்துவை குறித்த சாட்சி உடையவர்களாக, இயேசு கிறிஸ்துவின் வருகையின் நம்பிக்கை உடையவர்களாக நீங்கள் காணப்படலாம். ஆனால் எழுத்தின் பிரகாரமாக பண வசதி இல்லாமல் இருக்கலாம், பொருளாதார வசதி இல்லாமல் இருக்கலாம், ஆஸ்தி ஐஸ்வர்யங்களிலே பெருக்கம் இல்லாமல் ஒருவேளை காணப்படலாம். அப்படிப்பட்டவர்களை குறித்து தான் இந்த வசனம் சொல்கிறது. தேவன் இவ்வுலகத்தில் தரித்திரரை விசுவாசத்தில் ஐஸ்வர்யவான்களாக, தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு தாம் வாக்குத்தத்தம் பண்ணின ராஜ்யத்தை சுதந்தரிக்கிறவர்களாகவும் அவர்களை தெரிந்து கொள்ளவில்லையா என்று நாம் அங்கே படிக்கிறோம். அதனுடைய அர்த்தம் என்ன தெய்வ பிள்ளையே? இந்த உலகத்திலே நீங்கள் எவ்வளவு தூரம் தரித்திரராக காணப்படுகிறீர்களோ அவ்வளவு தூரம் நீங்கள் விசுவாசத்தில் ஐஸ்வர்யவான்கள் என்பதை பயிற்சி செய்ய முடியும். தேவனுடைய வாக்குத்தத்தங்களை உரிமை பாராட்டி கொண்டே இருக்க முடியும் தெய்வ பிள்ளையே. ஆகவேதான் தேவனுடைய ஊழியக்காரர்களை குறித்து படிக்கும்போது தேவன் அவர்களை தரித்திரராக்குகிறார். ஏன்? அவர்களை விசுவாசத்தில் ஐஸ்வர்யவான்களாக்கும்படியாக. பிரைஸ் தி லார்ட். அவர்களை குறித்து தான் நாம் படிக்கிறோம். 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே படிக்கிறோம். துக்கப்படுகிறவர்கள் எண்ணப்பட்டாலும் எப்பொழுதும் சந்தோஷப்படுகிறவர்களாகவும், தரித்திரர் எண்ணப்பட்டாலும் அநேகரை ஐஸ்வர்யவான்களாக்குகிறவர்களாகவும், ஒன்றும் இல்லாதவர்கள் எண்ணப்பட்டாலும் சகலத்தையும் உடையவர்களாகவும் எங்களை விளங்க பண்ணுகிறோம் என்று நாம் அங்கே படிக்கிறோம். தெய்வ பிள்ளையே, இந்த ஊழியத்தின் மூலமாக தேவன் என்ன செய்கிறார்? அநேகரை ஐஸ்வர்யவான்களாக்குகிறார். நம் ஜெபத்தின் மூலமாக நாம் அநேகரை ஐஸ்வர்யவான்களாக்குகிறோம். ஒன்றும் இல்லாதவர்கள் எண்ணப்பட்டாலும் சகலத்தையும் உடையவர்களாக நாம் நம்மை விளங்கச் செய்கிறோம். இந்த ஆசீர்வாதத்திற்குட்பட்ட அனுபவத்திற்குள் வரும்படியாக இவ்வுலகத்தில் தரித்திரராகவும் ஆனால் விசுவாசத்திலோ ஐஸ்வர்யவான்களாக காணப்பட தேவன் நமக்கு கிருபை செய்கிறார். அப்ப பாருங்க, ஒரு ஊழியக்காரன் நீங்க பார்க்கும்போது ஒருவேளை இந்த உலகத்துல அவங்க எப்படி இருப்பாங்க? தரித்திரரா இருப்பாங்க. ஆனா அவங்க ஜெபம், அவங்களுடைய ஊழியம் அநேகரை என்ன ஆக்குகிறது? ஐஸ்வர்யவான்களாக மாற்றுகிறது. அப்ப இந்த வசனம் சொல்லுது, உங்கள்கிட்ட ஒண்ணுமே இல்லை, உங்கள்கிட்ட ஐஸ்வர்யம் இல்லை, நீங்க தரித்திரரை போல இந்த உலகத்துல காணப்படுறீங்க, உங்கள்கிட்ட உலக பிரகாரமான ஜனங்கள் காணும்படியான ஆஸ்திகளின் பெருக்கம் இல்லை, ஆனா நீங்க விசுவாசத்துல ஐஸ்வர்யவான்களாக இருக்கிறபடியினால் ஆவிக்குரிய ஜீவியத்திலே நீங்கள் கிருபை வரங்களோடு ஐஸ்வர்யவான்களாய் இருக்கிறபடியினால் நீங்கள் உங்கள் ஜெபத்தின் மூலமாக, நீங்கள் உங்கள் ஊழியத்தின் மூலமாக அநேகரை ஐஸ்வர்யவான்களாக்குகிறீர்கள். அதுதான் அந்த இடத்துல சொல்றாரு. பிரைஸ் தி லார்ட். என்ன சொல்கிறார்? தெய்வ பிள்ளையே, நீங்கள் துக்கப்படுகிறவர்கள் எண்ணப்பட்டாலும் எப்பொழுதும் எப்படி இருக்கீங்க? சந்தோஷப்படுகிறவர்களாக. நீங்கள் தரித்திரர் எண்ணப்பட்டாலும் அநேகரை ஐஸ்வர்யவான்களாக்கிறவர்களாகவும், உங்கள்கிட்ட ஒண்ணுமே இல்லைன்னு நீங்க சொல்லுகிறவர்களாக இருந்தாலும் சகலத்தையும் உடையவர்களாகவும் நீங்கள் உங்களை விளங்க பண்ணுகிறீர்கள் என்று சொல்கிறார். இப்படிப்பட்ட உன்னதமான ஆவிக்குரிய ஜீவியம் செய்கிறவர்கள் தான் விசுவாசத்தில் ஐஸ்வர்யவான்களாக காணப்படுகிறார்கள். ஆகவே தெய்வ பிள்ளையே, தேவன் கிறிஸ்துவின் வருகையின் நாளின் நம்பிக்கையோடு ஜீவிக்கிறவர்களை, இயேசு கிறிஸ்துவை பற்றின சாட்சியோடு ஜீவிக்கிறவர்களை தேவன் என்ன செய்ய விரும்புகிறார் என்றால், பிரைஸ் தி லார்ட், ஆசீர்வதிக்க விரும்புகிறார். எப்படி? பூமிக்குரிய பிரகாரமாகவும் ஆவிக்குரிய பிரகாரமாகவும் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஒருவேளை இவ்வுலகத்தில் நீங்கள் தரித்திரராக காணப்பட்டாலும் அதை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ஆனா ஜாக்கிரதையாயிருங்க. எதை குறித்து?
விசுவாசத்தில் தரித்திரராக மாறிவிடாதபடி ஜாக்கிரதையா இருங்க. உங்க ஆவிக்குரிய ஜீவியத்தில் தரித்திரராக போய்விடாதபடி ஜாக்கிரதையாக காணப்படுங்கள் என்று இந்த வேத பகுதியிலே படிக்கிறோம். ஏன்னா நீங்க விசுவாசத்துல தரித்திரரா போயிட்டா நீங்க மற்றவங்களை ஐஸ்வர்யவான்களாக மாற்ற முடியாது. நீங்க ஆவிக்குரிய ஜீவியத்துல தரித்திரரா போயிட்டா உங்க ஊழியம் அநேகரை என்னவா மாற்றாது, ஐஸ்வர்யவான்களா மாற்றாது என்பதை இந்த வசனத்தின் மூலமாக தேவன் நமக்கு விளங்க செய்கிறார். தெய்வ பிள்ளையே, ஆகவே கர்த்தாவே, ஒருவேளை இந்த உலகத்துல நான் தரித்திரரை போல காணப்பட்டாலும் அநேகரை ஐஸ்வர்யவான்களாக மாற்றுகிறவனாக இருக்கிறேன். கர்த்தாவே, நான் இந்த உலகத்துல தரித்திரனாக காணப்பட்டாலும் ஒன்றுமில்லாதவனாக காணப்பட்டாலும் எல்லாவற்றையும் உடையவனாக விளங்க பண்ணுகிறேன். எத நிமித்தமாக? விசுவாசத்தில் ஆவிக்குரிய ஜீவியத்தில் ஐஸ்வர்யவானாக காணப்படுகிறதின் மூலமாக என்று சொல்லி நீங்கள் தேவனை நோக்கி வேண்டிக் கொள்ள வேண்டும். கர்த்தாவே, இவ்வுலகத்தில் ஒருவேளை நான் தரித்திரனை போல காணப்பட்டாலும் ஆவிக்குரிய ஜீவியத்திலே தரித்திரனாக மாறி போய்விடாதபடி என்னை காத்துக்கொள்ளும் என்று என்ன செய்ய வேண்டும்? ஒவ்வொருவரும் ஜெபம் செய்ய வேண்டும். அதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக நாம் எந்த சபையை காணலாம் என்றால் லவோதேக்கியா சபையை காணலாம். லவோதேக்கியா சபையை குறித்து நாம் என்ன படிக்கிறோம்? அவர்கள் தெய்வ பிள்ளையை உலக பிரகாரமாக சரீர பிரகாரமாக ஐஸ்வர்யவான்களாகவும் ஆனால் ஆவிக்குரிய பிரகாரமாக தரித்திரராகவும் காணப்பட்டார்கள். ஆனால் அவர்கள் என்ன சொல்லி கொண்டிருந்தார்கள் தெரியுமா? வெளிப்படுத்தல் எழுதின புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை படிக்கும்போது, நீ நிர்பாக்கியமுள்ளவனும் பரிதபிக்கப்படத்தக்கவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணியுமாயிருக்கிறதை அறியாமல் நான் ஐஸ்வர்யவான் என்றும் திரவிய சம்பனன் என்றும் எனக்கு ஒரு குறைவும் இல்லை என்றும் சொல்லுகிறபடியால் என்று படிக்கிறோம். அப்ப இந்த லவோதேக்கியா சபையார் எப்படி இருந்திருக்காங்க? எழுத்தின் பிரகாரமாக சரீர பிரகாரமாக எப்படி இருந்திருக்காங்க? ஐஸ்வர்யவான்களாய் இருந்திருக்கிறார்கள். திரவிய சம்பனன் என்று சொல்லக்கூடிய நிலவரத்திலே காணப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் தேவனுடைய பார்வையிலேயோ ஆவிக்குரிய ஜீவியத்திலே அவர்கள் தரித்திரராக காணப்பட்டிருக்கிறார்கள். விசுவாசத்திலே குறைவுள்ளவர்களாக காணப்பட்டிருந்திருக்கிறார்கள். அவர்களை குறித்து தேவாவியானவர் என்ன வெளிப்படுத்துகிறார்? நீ நிர்பாக்கியமுள்ளவன், பரிதபிக்கப்படத்தக்கவன், தரித்திரன், குருடன், நிர்வாணியமாய் இருக்கிறாய் என்று ஆவிக்குரிய ஜீவியத்திலே தரித்திரராக இருப்பவர்களை குறித்து தேவன் உரைக்கிறார். பாருங்க, 2 வசனம் தேவன் எப்படி நமக்கு முன்பாக எடுத்து காட்டுகிறார் என்று. உலகத்தில் நீ ஐஸ்வர்யவானாய் இருக்கிறாய், ஆனால் ஆவிக்குரிய ஜீவியத்திலே தரித்திரனாய் இருக்கிறாய், நிர்பாக்கியமுள்ள நிலைமை என்று சொல்லுகிறார். இன்னொரு பக்கத்திலே சொல்லுகிறார், இவ்வுலகத்திலே நீ தரித்திரனாய் இருக்கிறாய், ஆனால் விசுவாசத்தில் நீ ஐஸ்வர்யவானாய் இருக்கிறபடியினால் அநேகரை உன் ஊழியத்தின் மூலமாக நீ என்னவாக மாற்றுகிறாய்? ஐஸ்வர்யவான்களாக மாற்றுகிறாய் என்று சொல்லுகிறார். எந்த அனுபவம் மேலானது? இந்த இடத்துல சொல்றாரு, நீ இந்த உலகத்துல கொஞ்சம் தரித்திரனாய் இருந்தாலும் ஆவிக்குரிய ஜீவியத்துல நீ எப்படி இருக்கணும்? ஐஸ்வர்யவானா, விசுவாசத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவனாய் இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அப்பொழுதுதான் நீ இயேசு கிறிஸ்துவை குறித்த சாட்சியை பாதுகாத்துக் கொள்ள முடியும். அப்பொழுதுதான் நீ கர்த்தருடைய வருகையின் நாளை குறித்த நம்பிக்கை உடையவனாக காணப்பட முடியும். அப்பொழுதுதான் தலையாகிய கிறிஸ்துவிலே இணைக்கப்பட்ட சரீரமாக மணவாட்டியாம் சபையாக காணப்பட முடியும். அப்பொழுதுதான் கிறிஸ்துவை இழந்து போகாமல், புருஷனை இழந்து போகாமல், ஒரு தலபல வரத பதில் டபக்கல வரத பதில வரத பதிலவே நீ கிறிஸ்துவிலே முன்னேற்றம் அடைய முடியும். இப்பொழுது புரிந்ததா ஏன் அநேகர் பின்மாற்றத்திற்குள் காணப்படுகிறார்கள் என்று? வருகை நாளை குறித்த நம்பிக்கை இழந்து போனார்கள், புருஷனை இழந்து போனார்கள், கிறிஸ்துவை இழந்து போனார்கள். தெய்வ பிள்ளையே, இதே நிர்பாக்கியமான நிலவரம் தொடர்ந்தால் கர்த்தருடைய வருகையின் நாளை இழந்து போவார்கள். ஆகவேதான் 19ஆம் வசனத்திலே சொல்லுகிறார், வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே சொல்லுகிறார், நான்
நேசிக்கிறவர்கள் எவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறேன். ஆகியால் நீ ஜாக்கிரதையாயிருந்து மனம் திரும்பு என்று சொல்லுகிறார். ஆவிக்குரிய பிரகாரமாக தரித்திரத்தில் காணப்பட்டால் அந்த நிலையில் இருந்து வெளியே வரும்படியாக கடிந்து கொண்டு சிட்சிக்கிறார். மனம் திரும்பு. எந்த ஸ்திரீனிடத்திலேயாவது போய் உங்க புருஷனை இழந்து போறத நீங்க விரும்புறீங்களான்னு கேட்டா என்ன சொல்லுவாங்க? ஏதாவது கள்ள உறவுகள் இருந்தா என்ன செய்வாங்க? இழந்து போனாலும் பரவாயில்லைன்னு எண்ணுவாங்க. அங்கதான் பின்மாற்றம். அதைத்தான் ஆவிக்குரிய ஜீவியத்திலேயும் சொல்றாரு. கிறிஸ்து தான் உனக்கு மணவாளன். அந்த தலையோடு நீ இணைக்கப்படாமல் வேற தலையில போய் இணைஞ்சிட்டு இருந்தேன்னா அந்த கள்ள உறவு உன்னை கடைசியில எங்க கொண்டு போயிரும்? பாதாளத்துல கொண்டு போயிரும். அந்த கள்ள உறவு பின்மாற்றத்துக்குள்ள கொண்டு போயிரும். அந்த கள்ள உறவு கடைசியில உன்னை வஞ்சித்து உன்னை கீழ்ப்படுத்தி பரிதபிக்கப்பட்ட நிலவரத்திலே காணப்பட செய்யும். ஆகவே ஜாக்கிரதையாயிருந்து மனம் திரும்பு என்கிறார். ஒரு கிறிஸ்துவின் வருகை நாளை குறித்த நம்பிக்கையை நீ இழந்துட்டேன், அதுக்கேற்ற ஜீவியம் செய்ய முடியாது. பிரைஸ் தி லார்ட். ஆகவே ஆவிக்குரிய ஜீவியத்தில் இந்த லவோதேக்கியா சபையார் தரித்திரராய் இருந்தார்கள். இந்த லவோதேக்கியா சபையாருடைய ஜீவியத்திலே ஏன் ஆவிக்குரிய தரித்திரம் உண்டானது? தெய்வ பிள்ளையே, சில காரியங்களை நாம் அறிந்து கொள்ள முடியும். இவர்கள் வெதுவெதுப்பான ஜீவியம் செய்தார்கள். சிலர் நினைப்பாங்க, கொஞ்சம் நடு நிலையில ஒரு கிறிஸ்தவ ஜீவியம் செஞ்சா பாதுகாப்பா இருக்கும், பூமிக்குரிய நன்மையும் இழந்துட மாட்டோம் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா இந்த நடு நிலவரத்துல நின்று உலகத்துல ஒரு காலு கிறிஸ்துவில ஒரு காலுன்னு சொல்லி நான் நிற்கும் பாறை கிறிஸ்துதான்னு பாட்டும் பாடிட்டு ஜீவிக்கிறவர்களை பார்த்து தேவன் சொல்லுகிறார், அப்படிப்பட்ட வெதுவெதுப்பான ஜீவியம் செய்யும் போது அதி சீக்கிரத்திலே நீ எதை இழந்து போவாய் என்றால் தேவன் கொடுத்த விசுவாசத்தை இழந்து போவாய். ஆகவேதான் அப்படிப்பட்ட வெதுவெதுப்பான ஜீவியம் செய்யாமல் ஆவிக்குரிய உன்னதமான உயரத்திற்கு செல்ல வேண்டும் என்கிற வாஞ்சையோடு கிறிஸ்தவ ஜீவியம் செய்ய வேண்டும். பிரைஸ் தி லார்ட். அப்ப முதலாவது இந்த லவோதேக்கியா சபையாருக்குள்ளே காணப்பட்ட அனுபவம் என்ன? வெதுவெதுப்பான ஜீவியம். வெதுவெதுப்பான ஜீவியம் கிறிஸ்துவிலே வளரணுன்ற எண்ணம்லாம் இருக்காது. ஆனா இம்மைக்காக மாத்திரம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாக, கிறிஸ்து என்கிற அஸ்திபாரத்திலே நிலை நிற்கிறவர்களாக தங்களை காட்டிக்கொண்டு, ஆனால் கிறிஸ்துவிலே முன்னேற்றம் அடையாமல் வெதுவெதுப்பான ஜீவியம் செய்கிறவர்கள் எவர்களோ அவர்கள் எளிதாக தங்களுடைய விசுவாச வாழ்க்கையை இழந்து போவார்கள். அவர்கள் ஆவிக்குரிய உன்னதத்தின் உயரத்திற்கு சென்றடைய முடியாது. இதுதான் முதல் காரணமாய் இருக்கிறது. இரண்டாவது, இந்த லவோதேக்கியா சபையார் ஆவிக்குரிய ஜீவியத்திலே குறைவுள்ளவர்களாய் இருந்ததற்கு காரணம் என்ன? இவர்களுடைய ஜீவியத்திலே அசதி காணப்பட்டது. இவர்கள் ஆவிக்குரிய ஜீவியத்திலே தரித்திரராக காணப்படுவதன் இன்னொரு காரணம், இவர்களுடைய ஜீவியத்திலே அசதி காணப்பட்டது. தெய்வ பிள்ளையே, உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலே அசதி காணப்படுமே ஆனால் தரித்திரம் உங்கள் ஜீவியத்தை கட்டுப்படுத்தும். நீதிமொழிகளின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 10-11 வசனங்களை வாசிக்கும் போது, இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும், இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும், இன்னும் கொஞ்சம் கை முடக்கி கொண்டு நித்திரை செய்யட்டும் என்பாயோ, உன் தரித்திரம் வழிபோக்கனை போலவும் உன் வறுமை ஆயுதம் அணிந்தவனை போலவும் வரும் என்று அங்கே ஞானி குறிப்பிடுவதை படிக்கிறோம். சரீர பிரகாரமாக அசதிக்குள் காணப்பட்டால் எப்படி முன்னேற்றம் உண்டாகாதோ அதை போலதான் தெய்வ பிள்ளை ஆவிக்குரிய ஜீவியத்திலையும் அசதிக்கு இடம் கொடுத்து அதனால் கட்டுப்படுத்தப்படுவாயானால் நீ ஆவிக்குரிய ஜீவியத்திலே முன்னேற முடியாது. நாளைக்கு வேலை ஸ்தலத்திற்கு 9 மணிக்கு போகணும், 6 மணி வரைக்கும் இருந்து வேலை செய்யணும்னு ஒரு ஒழுங்கு வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஒழுங்குக்கு மாறா 9 மணிக்கு வேலை ஸ்தலத்துக்கு போகாம நீங்கள் ஒரு வேளை மத்தியானத்திற்கு பிறகு ஒரு 3 மணிக்கு வேலைக்கு போயிட்டு 6 மணிக்கு வந்தீங்கன்னா
உங்களை எது கட்டுப்படுத்தி இருக்கு? அசதி கட்டுப்படுத்தி இருக்கு. நீங்க பெற்றுக்கொள்ள வேண்டிய சம்பளத்தை ஒழுங்கா பெற்றுக்கொள்ள முடியுமா? பெற்றுக்கொள்ள முடியாது. அப்ப சரீர பிரகாரமாக ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக அசதிக்கு நீங்கள் இடம் கொடுக்காமல் ஜீவிக்கும் போது எப்படி முன்னேற்றம் உண்டாகுமோ அதே போலதான் ஆவிக்குரிய ஜீவியத்திலையும் நீங்கள் அசதிக்கு இடம் கொடாமல் அதனால் கட்டுப்படுத்த விடாதபடி உங்கள் ஜீவியத்தை நீங்கள் பாதுகாத்து கொள்ளும் போது கிறிஸ்துவுக்குள் முன்னேற்றம் அடைவீர்கள். ஆவிக்குரிய ஜீவியத்திலே உன்னதமான ஜீவியத்தின் உயரத்திலே நீங்கள் காணப்படுவீர்கள். பிரைஸ் தி லார்ட். தெய்வ பிள்ளையே, ஆகவே அசதியை உங்கள் ஜீவியத்திலிருந்து அகற்றி போடுங்கள். இங்கே நாம் படிக்கிறோம், உன் வறுமை ஆயுதம் அணிந்தவனை போலவும் வரும் என்று படிக்கிறோம். இந்த ஆயுதம் அணிந்தவன் யார்? அவன்தான் சாத்தான். இந்த ஆயுதம் அணிந்த சாத்தான் என்ன செய்கிறான்? உங்களை பிடித்து உங்களை அடிமைப்படுத்தும்படியாகவே வருகிறான். சரி, இந்த ஆயுதம் அணிந்த சாத்தான் உங்களை பிடித்து உங்களை அடிமைப்படுத்தும்படியாக வரும்போது நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? தெய்வ பிள்ளையே, அவன் உங்களை பிடித்து உங்களை அடிமைப்படுத்த வரும்போது முதலாவது அவன் என்ன செய்கிறான்? தெய்வ பிள்ளையே, தேவன் உங்கள் ஜீவியத்திலே கொடுத்திருக்கிற சர்வாயுத வர்க்கங்களை எல்லாம் உங்களிடத்திலிருந்து அகற்றும்படியாக பிரயாசப்படுகிறான். எபேசியருக்கு எழுதின புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை படிக்கும்போது, நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுதத்தையும் தரித்து கொள்ளுங்கள் என்று படிக்கிறோம். இந்த சர்வாயுதம் இருக்கும் வரை நீங்கள் சாத்தானை எதிர்த்து நிற்கலாம். இந்த சர்வாயுதத்தை இழக்கும் போது சாத்தான் உங்களை பிடித்து அடிமைப்படுத்தி விடுவான். சத்தியம் என்பது சர்வாயுதமாய் இருக்கிறது. விசுவாசம் என்பது சர்வாயுதமாய் இருக்கிறது. தேவனுடைய வார்த்தை என்பது சர்வாயுதமாய் இருக்கிறது. தேவன் உங்கள் ஜீவியத்திலே கொடுத்த நம்பிக்கை சர்வாயுதமாய் இருக்கிறது. ஜப ஆவி சர்வாயுதமாய் இருக்கிறது. ஒரு தலபலபரதபதலபே சத்தியம் என்னும் கச்சையை அறையில் கட்டிக்கொண்டு, நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்து கொண்டு, சமாதானமாகிய சுவிசேஷத்தின் பாதரட்சைகளை தொடுத்து கொண்டு, வேத வசனமாகிய ஆவியின் பட்டயத்தை பிடித்து கொண்டு, விசுவாசமாகிய கேடயத்தை தரித்து கொண்டு சாத்தானுக்கு எதிர்த்து நில்லுங்கள் என்று நாம் படிக்கிறோம். இப்படியாக தெய்வ பிள்ளையை உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலே ஆயுதம் அணிந்தவனை போல வருகிற சாத்தான் உங்களுடைய ஜீவியத்திலே இருக்கக்கூடிய சர்வாயுதங்களை எல்லாம் உங்கள் ஜீவியத்திலிருந்து இழக்க செய்ய வேண்டும் என்று பிரயாசப்படும் போது, நீயோ உன் ஜீவியத்திலே தேவன் கொடுத்திருக்கிற சர்வாயுத வர்க்கத்தை இழந்து போகாமல் அதை பாதுகாத்து கொண்டு ஜீவிப்பாயானால், உனக்கு விரோதமாக வரக்கூடிய எந்த சாத்தானுடைய வல்லமையானாலும் நீ அதை மேற்கொண்டு ஆவிக்குரிய ஜீவியத்திலே தரித்திரனாக போகாமல் ஆவிக்குரிய ஜீவியத்திலே உன்னதத்தின் உயரத்திலே காணப்படுவாய். ஒரு தலபலபரதபதலவே. அசதியாயிருக்கிற ஜனங்களின் மற்றொரு குணாதிசயம் என்ன? நீதிமொழிகளின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை படிக்கும்போது, தன் வேலையில் அசதியாயிருப்பவன் அழிம்பனுக்கு சகோதரன் என்று படிக்கிறோம். அழிம்பன் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே, அழிம்பன் என்று சொல்லப்படுகிறது எதற்கும் உதவாதது. அதற்கு பெயர்தான் அழிம்பன். எதற்கும் உதவாத அழிம்பனும் அசதியும் சகோதரர்களாக காணப்படுகிறார்கள். நீங்கள் அசதியாய் இருக்கும் போது தேவனுடைய காரியங்களை உதவாததாக்கக்கூடியவர்களாக காணப்படுவீர்கள். தேவன் உங்கள் வாழ்க்கையிலே சில மேன்மையான காரியங்களை கொடுத்திருப்பார். விசுவாசம், நம்பிக்கை, ஜெபம், தேவனுடைய வார்த்தை, சத்தியம், இவைகளையெல்லாம், அபிஷேகம், தேவ கிருபை, இவைகளையெல்லாம் தேவன் உங்கள் வாழ்க்கையிலே உன்னதமான அனுபவங்களாக கொடுத்திருப்பார். ஆனால் நீயோ அழிம்பனுக்கு நீ சகோதரனாக மாறி போவாயானால் தேவனுடைய காரியங்களை உதவாததாக்கக்கூடியவனாக காணப்படுவாய். அதை தான் நாம் லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 16ஆம் அதிகாரத்திலே படிக்கிறோம். ஐஸ்வர்யவானாகிய ஒரு மனுஷனுக்கு ஒரு உக்கிரானக்காரன் இருந்தான் என்று படிக்கிறோம். அவன் தன் எஜமானனுடைய ஆஸ்திகளை என்ன செய்து போட்டான்? அழித்து போட்டான்.
என்ன நடந்தது? பிரைஸ் தி லார்ட். 2ஆம் வசனத்திற்கு வரும்போது லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 16ஆம் அதிகாரத்திற்கு வருவோம். லூக்கா 16ஆம் அதிகாரம். பிரைஸ் தி லார்ட். அப்பொழுது எஜமான் அவனை வரவழைத்து உன்னை குறித்து நான் இப்படி கேள்விப்படுகிறது என்ன? உக்ரான கணக்கை ஒப்புவி. உன் உக்ரான கணக்கை ஒப்புவி. இனி நீ உக்ரானக்காரனாய் இருக்கக்கூடாது என்றான். இனி நீ உக்ரானக்காரனாய் இருக்கக்கூடாது என்றான் என்று படிக்கிறோம். தெய்வ பிள்ளையே, எப்படி ஒரு எஜமானனிடத்திலே ஒரு ஊழியக்காரன் வேலை செய்யும் போது அந்த ஊழியக்காரனோ தன்னுடைய எஜமானனுடைய ஆஸ்திகளை எல்லாம் அழித்து போடும்படியாகவே செயல்படும் போது அந்த எஜமான் என்ன செய்கிறான்? அதை கேள்விப்பட்டு அவனுடைய ஊழியக்காரனிடத்திலே வந்து, உன் உக்ரான கணக்கை ஒப்புவி. உன்னை குறித்து நான் இப்படியெல்லாம் கேள்விப்படுகிறேன். என்னுடைய ஆஸ்திகளை எல்லாம் அழித்து போடும்படியாகவே உன்னுடைய கிரியைகள் காணப்படுகிறது என்று சொல்லி, இனி நீ உக்ரானக்காரனாய் இருக்கக்கூடாது என்று சொல்கிறான் என்றால், தெய்வ பிள்ளையே, பிரைஸ் தி லார்ட், இதுதான், இப்படிப்பட்ட நிலவரம் தான் ஆவிக்குரிய ஜீவியத்திலேயும் தரித்திரத்திற்கு வழிகோலாக காணப்படுகிறது. பிரைஸ் தி லார்ட். தேவன் உங்களுக்கு கிருபையை கொடுக்கிறார். தேவன் உங்களுக்கு வரங்களை கொடுக்கிறார். தேவன் உங்களுக்கு பொறுப்புகளை கொடுக்கிறார். ஆகவே அசதியை களைந்து போடுங்கள். அசதி உங்கள் வாழ்க்கையிலிருந்து அகலும் போது ஜாக்கிரதை உங்கள் வாழ்க்கையில் உண்டாகும். ஜாக்கிரதையாக இராத போது அசதி தரித்திரத்திற்கு வழிவகுக்கும். முடிவாக உன் சத்துருவுக்கு உன்னை அடிமைப்படுத்தி விடும். பிரைஸ் தி லார்ட். ரோமருக்கு எழுதின புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை படிக்கும் போது அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள் என்று படிக்கிறோம். ஆவியிலே அனலாயிருங்கள் என்று படிக்கிறோம். கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள் என்று படிக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களுக்கு நல்ல பொறுப்புகளெல்லாம் கொடுக்கிறாரு. இயேசு கிறிஸ்து உங்களுக்கு எஜமானனா இருக்கிறாரு. ஆனா நீங்களோ உங்களுக்கு தேவன் கொடுத்த கிருபை, வரங்கள், பொறுப்புகள் இவைகளையெல்லாம் உங்கள் எஜமானனாகிய கிறிஸ்துவுக்கென்று பிரயோஜனப்படுத்தாமல் அதை உதவாததாக ஆக்கும் விதத்திலே நீங்கள் உங்கள் ஜீவியத்திலே கிரியை செய்யும் போது எஜமானனாகிய கிறிஸ்து உங்களிடத்திலே கணக்கு கேட்கிறவராக வருகிறார். என் மகனே, என் மகளே, உனக்கு நான் இவ்வளவு கிருபை வரங்களை எல்லாம் கொடுத்தேனே, உன்னைய எனக்கு உக்ரானக்காரனாக நியமித்திருந்தேனே, ஆனா நீயோ உனக்கு கொடுத்த எல்லாவற்றிலும் உண்மை இல்லாமல், உத்தமம் இல்லாமல், நான் கொடுத்த கிருபை வரங்களை எனக்காக பிரயோஜனப்படுத்தாமல் நீயோ என்னுடைய சம்பத்தை எல்லாம் அழிக்கும் விதத்திலே செயல்படுகிறாயே என்று சொல்லி என்ன செய்கிறார்? ஒரு தீர்மானத்திற்குள் வருகிறார். இனி நீ எனக்கு உக்ரானக்காரனாய் இருக்க வேண்டாம் என்று ஒரு தீர்மானத்திற்குள் வருகிறார். எவ்வளவு பரிதபிக்கப்படுகிற நிலைமை! ஆகவேதான் அசதியாயிராதீங்க. உங்களுக்கு தேவன் கொடுத்த பொறுப்புகளிலே அசதியாயிராதீங்கள். உங்களுக்கு தேவன் கொடுத்த கிருபை வரங்களை பிரயோஜனப்படுத்தாமல் இராதேயுங்கள். உங்களுக்கு தேவன் கொடுத்த ஜெப ஆவியை இழந்து போகாதேயுங்கள். உக்ரானக்காரன் கணக்கு கேட்க வரும்போது நீ பிரயோஜனமற்றவனாக அவருடைய சம்பத்தை எல்லாம் அழிக்கக்கூடியவனாய் இருந்தாய் என்று எண்ணாதபடிக்கு ஜாக்கிரதை உள்ள ஜீவியம் செய்யுங்கள் என்கிறார். பிரைஸ் தி லார்ட். சிலர் என்ன செய்கிறார்கள்? தேவன் கொடுத்த கிருபை வரங்களை வைத்துக்கொண்டு யாருக்கு சகோதரரா மாறுறாங்க? அழிம்பனுக்கு, ஒண்ணுக்கும் உதவாதவனுக்கு போய் என்ன செய்யறாங்க? சகோதரனா மாறுறாங்க. அழிம்பனுக்கு சகோதரனும். ஆகவேதான் இந்த இடத்திலே சொல்கிறார், இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமுமாய் இருக்கிறது. அங்கே கர்த்தர் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார். ஆகவே இந்த ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் பெற்றவர்கள் என்பதை நிலைநிறுத்தும்படியாக உங்களுடைய சகோதரத்துவ ஐக்கியம் எப்படி இருக்க வேண்டும் என்றால் ஆவியில் அனல் உள்ளவர்களோடு காணப்பட வேண்டும். பிரைஸ் தி லார்ட். அதைத்தான் இங்க பரிசுத்த பவுல் சொல்றாரு. அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள், ஆவியிலே அனலாயிருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். அபிஷேகத்தை புதுப்பித்துக் கொண்டு
ஆவியில் அனலாய் இருக்கும் போது தேவனுடைய அபிஷேகம் உங்களை அசதியாயிருக்க விடாது. அபிஷேகத்தின் நிறைவுள்ளவர்களாய் இருக்கிறோம் என்று நீங்கள் சொல்லிக்கொண்டு அசதியாய் இருந்தால் நீங்கள் பொய்யர்களாய் இருக்கிறீர்கள். நீங்கள் அசதியாய் இருந்துகிட்டே நாங்க ஆவியின் நிறைவுல இருக்கோம்னு நீங்க சொன்னீங்கன்னா நீங்க பொய்யர்களாய் இருக்கிறீங்க. உங்களையே நீங்கள் வஞ்சித்துக் கொள்ளக்கூடியவர்களாய் இருக்கிறீர்கள். பிரைஸ் தி லார்ட். தெய்வ பிள்ளையே, அபிஷேகம் தேவனுக்காக வைராக்கியம் அடைய செய்யும். பிரைஸ் தி லார்ட். தரித்திரம் உங்கள் ஜீவியத்திலே பிரவேசிக்காதிருக்கும்படியாக கர்த்தருடைய வருகையின் நாளை குறித்த நம்பிக்கையை புதுப்பித்துக் கொண்டே இருங்கள். தெய்வ பிள்ளையே, சிலர் தேவனோடு நெருங்கி ஜீவிக்காதிருப்பதின் காரணம் கர்த்தர் வர தாமதிப்பார் என்கிற எண்ணம் தான். கர்த்தர் வர தாமதிக்கிறார் என்று எண்ணும் போது அவர்கள் தேவனோடு நெருங்கி ஜீவிக்கும்படியாக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இராமல் அசதியாய் போய்விடுகிறார்கள். தெய்வ பிள்ளையே, இப்பொழுது இந்த ஸ்திரீக்கு வரும்போது இவள் புருஷனை இழந்தது மாத்திரமல்ல, நம்பிக்கை இழந்தது மாத்திரமல்ல, தரித்திரம் அடைந்தது மாத்திரமல்ல, இவளுடைய 2 குமாரர்களையும் இவள் இழக்கக்கூடிய நிலவரத்திற்கு வருகிறாள். இவளுக்கு 2 குமாரர்கள் காணப்பட்டார்கள். இந்த 2 குமாரர்கள் எதை காட்டுகிறது? முதலாவது, கிறிஸ்துவின் மணவாட்டியிலே காணப்படக்கூடிய 2 விசேஷித்த அனுபவங்களை காட்டுகிறது. பிரைஸ் தி லார்ட். நீங்கள் இஸ்ரவேல் ஜனங்களின் மத்தியிலே இந்த 2 முக்கியமான ஆசீர்வாதங்கள் காணப்பட்டது என்பதை வேதாகமத்திலிருந்து அறிந்து கொள்ள முடியும். 12 இஸ்ரவேல் கோத்திரங்கள் காணப்பட்டது. ஒவ்வொரு கோத்திரமும் எப்படியாவது இந்த 2 ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று முயற்சித்தார்கள். ஆனால் எல்லா கோத்திரமும் இந்த 2 ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ள முடியவில்லை. ஆனால் பெற்றுக்கொண்ட கோத்திரம் எது என்பதை நாம் படிக்கும்போது 1 நாளாகமம் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, யூதா தன் சகோதரரிலே பலத்ததினால் ராஜாதிபத்தியம் அவன் சந்ததியில் உண்டானது, ஆகிலும் சேஷ்டபுத்திர சுதந்திரம் யோசேப்புடையதாயிற்று என்று படிக்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்களிலே காணப்படுகிற 2 முக்கியமான ஆசீர்வாதங்களை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவது ரூலர்ஷிப், ராஜாதிபத்தியம். இரண்டாவது பர்த் ரைட், சேஷ்டபுத்திர சுதந்திரம். இந்த 2 ஆசீர்வாதங்களும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முக்கியமான 2 ஆசீர்வாதங்களாக வைக்கப்பட்டிருந்தது. ஆகவே எல்லா கோத்திரத்தாரும் எப்படியாகிலும் இந்த 2 ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றுதான் முயற்சித்தார்கள். இயற்கையாக இது முதற் பேரானவனுக்கு இந்த ஆசீர்வாதங்கள் செல்ல வேண்டும். அப்படி பார்க்கும்போது இயற்கையாக ரூபன் தான் இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் இந்த ரூபன் எப்படி காணப்பட்டான் என்றால் அசதியாகவும் ஜாக்கிரதை இல்லாதவனாகவும் காணப்பட்டான். அவன் தனக்கு தேவன் கொடுத்த ஸ்தானத்தை பாதுகாத்து கொள்ள ஜாக்கிரதை இல்லாதவனாக காணப்பட்டான். அவனுடைய அபிஷேகத்தை பாதுகாத்து கொள்ள ஜாக்கிரதை இல்லாதவனாக காணப்பட்டான். அது நிமித்தமாக தவறான காரியங்கள் அவன் ஜீவியத்திற்குள் பிரவேசித்தது. ஆகவே அவன் ராஜாதிபத்தியத்தையும் சேஷ்டபுத்திர சுதந்திரத்தையும் இழந்து போனான். இந்த 2 ஆசீர்வாதங்களும் அபிஷேகத்தின் மூலமாக வருகிறபடியினால் தெய்வ ஜனமே, நீங்கள் அபிஷேகத்தை பாதுகாத்து கொள்ள வேண்டும். இந்த 2 ஆசீர்வாதங்களையும் 2 அனுபவங்களையும் நீங்கள் பாதுகாத்து கொள்ள வேண்டும். நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம், பழைய ஏற்பாட்டின் காலத்தில் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இப்படிப்பட்ட 2 ஆசீர்வாதங்கள் இருந்தது, அதை பெற்றுக்கொள்ளும்படியாக அவர்கள் முயற்சித்தார்கள். அசதியாய் இருந்தவர்களோ அதை பெற்றுக்கொள்ள முடியவில்லை. தேவனுடைய சம்பத்திலே உண்மையாய் இராதிருந்தவர்கள் அதை பெற்றுக்கொள்ள முடியவில்லை. ஆனால் அபிஷேகத்தை பாதுகாத்து கொண்டவர்களோ இந்த 2 ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொண்டார்கள். என்றால் புதிய ஏற்பாட்டின் காலத்திலே இந்த சத்தியம் நம் ஜீவியத்திலே எப்படி ஏற்றதாய் இருக்கிறது, அது பொருந்தக்கூடியதாய் இருக்கிறது, அது நிறைவேறக்கூடியதாய் இருக்கிறது, அது நம் ஜீவியத்திலே எப்படி அனுபவமாகிறது என்பதை குறித்து நாம் தியானிக்க வேண்டியவர்களாகவே காணப்படுகிறோம்.
நாம் புதிய ஏற்பாட்டுக்கு வரும்போது இந்த 2 குமாரர்களும் எதை காட்டுகிறது? 1 தெசலோனிக்கேயரின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, மேலும் தம்முடைய ராஜ்யத்திற்கும் மகிமைக்கும் உங்களை அழைத்த தேவனுக்கு நீங்கள் பாத்திரராய் நடக்க வேண்டும் என்று அங்கே நாம் படிக்கிறோம். தேவன் நம்மை அவருடைய ராஜ்யத்திற்கும் அவருடைய மகிமைக்கென்றும் அழைத்திருக்கிறார். நாம் அவருடைய ராஜ்யத்திற்கு எப்படி தகுதியாகிறோம் என்று தியானிக்க வேண்டும். தெய்வ பிள்ளையே, தேவனுடைய அழைப்பை ஏற்றுக்கொள்கிறபடியினால், தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிறபடியினால், தேவனுடைய ஆவியானவராலே நடத்தப்படுகிறபடியினால் நாம் தெய்வ பிள்ளையே அவருடைய ராஜ்யத்திற்கு தகுதியாகிறோம். இந்த காலை வேளையிலே உங்களை சற்று ஆராய்ந்து பாருங்கள். நீங்கள் தேவனுடைய அழைப்பிற்கு ஏற்ற விதத்திலே அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிறவர்களாய் இருக்கிறீர்களா? தேவனுடைய ஆவியானவராலே நடத்தப்படுகிற அனுபவத்தோடு காணப்படுகிறீர்களா? நீங்கள் அவருடைய ராஜ்யத்திற்கு தகுதியுள்ளவர்களாக காணப்படுகிறீர்கள். அடுத்தபடியாக சொல்கிறார், தேவனுடைய ராஜ்யத்தோடு கூட தேவனுடைய மகிமையையும் உங்கள் ஜீவியத்திலே கொடுக்கிறார். தெய்வ பிள்ளையே, தேவனுடைய மகிமையை நாம் எப்படி பெற்றுக்கொள்கிறோம் என்று ஒரு கேள்வி எழும்புகிறது அல்லவா? தெய்வ பிள்ளையே, கர்த்தருக்காக பாடுபடுகிறதன் மூலமாக தான் அவருடைய மகிமையை நாம் பெற்றுக்கொள்கிறோம். அநேகர் தேவனுடைய ராஜ்யத்தை கொண்டிருக்க வாஞ்சிக்கிறார்கள், ஆனால் அவருடைய மகிமையை அடைய வேண்டும். தேவனுடைய மகிமையை அடையும்படியாக அவருடைய பாடுகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதிலே வாஞ்சை இல்லாதவர்களாக காணப்படுகிறார்கள். தேவனுடைய சித்தம் என்னவென்றால், நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்திற்கு பங்குள்ளவர்களாக மாத்திரமல்ல, தேவனுடைய ராஜ்யத்தை உடையவர்களாக மாத்திரமல்ல, தேவனுக்காக பாடுகளை ஏற்றுக்கொண்டு தேவனுடைய மகிமையையும் அடைய வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். சிலர் சொல்லுவாங்க, ஆள் பாதி ஆடை பாதி பாஸ்டர், எங்களுக்கு வெயிலில் வந்தாவே நாங்கள் கருத்து போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்டவங்க கர்த்தருக்காக பாடுகளை பட முயற்சிக்க மாட்டார்கள். அப்படின்னா அவங்க வாழ்க்கையில் தேவனுடைய மகிமையையும் பெற்றுக்கொள்வது இயலாதபடி போய்விடும். ஆகவே உங்களுடைய எண்ணங்கள் எப்படி மாறணும்னா, எனக்கு தேவன் நல்ல சரீரம் கொடுத்திருக்கிறதே அவருக்கு பாடுபடும்படியாக தான். தேவன் எனக்கு நல்ல கிருபையும் வரங்களையும் சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுத்திருப்பதே எனக்கு சுவாசம் உள்ள நாட்களிலே கர்த்தருக்காக பாடுபட்டு அவருடைய மகிமை அடையும்படியாக. அப்படிப்பட்ட வெளிப்படுத்தல்களை பெற்று ஜீவிக்க வேண்டியவர்களாய் இருக்க வேண்டும். அப்பொழுது நீங்கள் 2 ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்வீர்கள். கர்த்தருடைய மகிமையையும் உங்களிலே காண்பார்கள், கர்த்தருடைய ராஜ்யமும் உங்களுக்குள்ளே காணப்படும். பிரைஸ் தி லார்ட். தெய்வ பிள்ளையே, நீங்கள் தேவனுடைய சித்தம் என்ன என்பதை அறிந்திருந்தால் அதற்கான கிரயத்தையும் செலுத்திதான் அந்த தேவ சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும். தேவனுக்காக தேவனுடைய சித்தத்தை செய்யும்படியாக அதற்கேற்ற கிரயத்தை நீங்கள் செலுத்தவில்லை என்றால் தேவ சித்தத்தை நீங்கள் பரிபூர்ணமாக நிறைவேற்றி தேவ மகிமையை, அவருக்காக பாடுகள் பட்டு பெற்றுக்கொள்ளக்கூடிய தேவ மகிமையை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது. தெய்வ பிள்ளையே, யோசேப்பனுடைய வாழ்க்கையில் அவனிடத்தில் அபிஷேகம் காணப்பட்டது. அந்த அபிஷேகம் என்ன செய்தது? அவனை வேறு பிரித்தது. அவனை வேறு பிரித்தது. ஆதியாகமம் எழுதின புஸ்தகம் 49ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை படிக்கும்போது அந்த அனுபவத்தை நீங்கள் படிக்கலாம். உன் தகப்பனுடைய ஆசீர்வாதங்கள் என் பிதாக்களுடைய ஆசீர்வாதங்களுக்கு மேற்பட்டதாய் இருந்து நித்திய பர்வதங்களின் முடிவு மட்டும் எட்டுகின்றன. அவைகள் யோசேப்பினுடைய சிரசின் மேலும் தன் சகோதரரில் விசேஷித்தவனுடைய உச்சந்தலையின் மேலும் வருவதாக என்று படிக்கிறோம். அப்ப இந்த யோசேப்பு அவனுக்கு இருந்த அபிஷேகத்திற்கு இணங்கின போது சேஷ்ட புத்திர பாகத்தை பெற்றுக்கொண்டான். தேவன் நேசித்து தெரிந்து கொண்ட மனுஷன்தான் யூதா. ஆகவே ராஜாதிபத்தியம் யாருக்கு உடையதாக மாறினது என்றால் யூதாவினுடையதாக மாறினது. சங்கீதம் 78ஆம் சங்கீதம்
68ஆம் வசனத்தை படிக்கும்போது யூதா கோத்திரத்தையும் தமக்கு பிரியமான சியோன் பர்வதத்தையும் தெரிந்து கொண்டார் என்று படிக்கிறோம். ஆகவே தேவன் யூதா கோத்திரத்தை தமக்கு பிரியமான சியோன் பர்வதத்தையும் தெரிந்து கொண்டார் என்று படிக்கிறோம். ஏன் யூதாவை தெரிந்து கொண்டார்? தேவன் அவனிலே அன்பு கூர்ந்தார். தேவன் நம்மில் அன்பு கூர்ந்தபடியினால் தான் தேவன் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார் தெய்வ பிள்ளையே. ஆகவே தான் நமக்கு அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறார். ஆகவே அந்த அபிஷேகத்தின் மூலமாக நம் ஜீவியத்தில் ராஜாதிபத்தியத்தை அடைகிறோம். மற்றவர்கள் ராஜாதிபத்தியத்தையும் சேஷ்ட புத்திர பாகத்தையும் இழந்து போனார்கள். தெய்வ பிள்ளையே, உன் ஜீவியத்திலே நீ ராஜாதிபத்தியத்தையும் பெற்றுக்கொள்ள வேண்டும். உன் ஜீவியத்திலே நீ சேஷ்ட புத்திர பாகத்தையும் பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ரெட்டிப்பான நன்மையை தேவன் வைத்திருக்கிறார். ரெட்டிப்பான நன்மையை தேவன் உனக்கு வைத்திருக்கிறார். நீ அழிம்பனுக்கு சகோதரனாக மாறி ஒரு தலபல வரத பதில் டபக்கல வரத பதிலவே சேஷ்ட புத்திர பாகத்தை இழந்து போய் விடக்கூடாது. நீ அழிம்பனுக்கு சகோதரியாக மாறி ஒரு தலபல வரத பதிலவே ராஜாதிபத்தியத்தை இழந்து போகக்கூடாது. உன் ஆவிக்குரிய ஜீவியத்திலே நீ ஜாக்கிரதை உள்ள ஜீவியம் செய்ய வேண்டும். உன் ஆவிக்குரிய ஜீவியத்திலே நீ அசதியாய் இருக்கக்கூடாது. அசதியாய் இருப்பாயே ஆனால் மற்ற இஸ்ரவேல் கோத்திரத்தார் எப்படி ராஜாதிபத்தியத்தையும் சேஷ்டபுத்திர பாகத்தையும் இழந்து போனார்களோ அதே நிலவரத்திலே நீயும் காணப்படுவாய். ஆனால் இந்த காலை வேளையிலே தேவாவியானவர் உன்னோடு இடைப்படுகிறார். யோசேப்பு எப்படி அவனுக்கு தேவன் கொடுத்த அபிஷேகத்திற்கு இணங்கி தன்னை சகோதரரிலிருந்து அழிம்பர்களிலிருந்து தன்னை வேறு பிரித்து கொண்டானோ, தன்னை வேறுபடுத்தி கொண்டானோ, தேவன் எப்படி அவனை வேறு விரித்த போது அதற்கு ஒப்பு கொடுத்து பாடுகளை ஏற்றானோ, அது நிமித்தமாக மகிமையையும் அடைந்தானோ. ஒரு தலபலபரத பதிலவே உன் ஜீவியத்திலே தேவன் அந்த ராஜாதிபத்தியத்தை வைத்திருக்கிறார். சேஷ்ட புத்திர பாகத்தை வைத்திருக்கிறார். நீ கர்த்தருக்கு முதற் பேரானவன். நீ கர்த்தருக்கு முதற் பேரானவள். கர்த்தர் உன் ஜீவியத்திலே பாடுகளை அனுமதிக்கும் போது நான் இந்த பாடுகளினூடே தேவனுடைய சித்தத்தை செய்ய முடியாது என்று சொல்லி ஒரு தலபலபரதபதலவை பின்மாறி போவாயானால் தேவனுடைய ராஜ்யத்தை விரும்புகிற நீ தேவனுடைய மகிமையை இழந்து போவாய். ஆகவே இரட்டிப்பான நன்மை உனக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிறது என்பதை தேவன் விளக்குகிறார். பிரைஸ் தி லார்ட். தெய்வ பிள்ளையே, ஆகவே தேவன் அவருடைய ராஜ்யத்திற்கும் மகிமைக்கென்றும் அழைத்திருக்கிறார். தேவன் அவருடைய உன்னதமான ஆசீர்வாதமாகிய புதிய எருசலேமையும் சீயோனையும் உங்களுக்கு சுதந்திரமாக வைத்து அதற்கென்றே உங்களை அழைத்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அபிஷேகத்தை பாதுகாத்து கொள்ளும் போது நீங்கள் அந்த லெக்கை அடைவீர்கள். இங்கே நாம் படிக்கிறோம், இந்த ஸ்திரீ புருஷனை இழந்திருந்தாள். கடன் கொடுத்தவன் இப்பொழுது அவளுடைய 2 குமாரரையும் அடிமைகளாக்கி கொள்ள வந்தான் என்று படிக்கிறோம். தெய்வ பிள்ளையே, நம் ஜீவியத்தில் கடன்காரன் என்று சொல்லப்படுகிறவன் யார்? முதலாவது, பாவம் நம்முடைய கடன்காரனை போல காணப்படுகிறது. சபையிலே இருக்கிறவர்கள் இன்னும் கடனோடு காணப்படுகிறீர்களா? பாஸ்டர், இன்னும் எங்களுக்கு நிறைய கடன் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கீங்களா? இந்த கடன் என்பது பாவமாக காணப்படுகிறது. பாவம் தான் முதலாவது கடன்காரனை போல ஜீவியத்தில் பிரவேசிக்கிறது. பிரைஸ் தி லார்ட். ஆகவே தெய்வ பிள்ளைய, முற்காலங்களிலே நீங்கள் பாவத்திற்கு விற்கப்பட்டவர்களாய் இருந்தீர்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து அவருடைய விலையேற பெற்ற இரத்தத்தை கிரயமாக செலுத்தி உங்களை பாவ அடிமைத்தனத்திலிருந்து மீட்டெடுத்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஆகவே நீங்கள் பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கப்படும்படியாக ஒரு கிரயம் செலுத்தப்பட்டிருக்கிறது. ரோமருக்கு எழுதின புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்கும் போது நாம் அங்கே படிக்கிறோம், உங்கள் சரீரத்தில் பாவம் ஆளாதிருப்பதாக என்று படிக்கிறோம். ஆகையால் நீங்கள் சரீர இச்சைகளின்படி பாவத்திற்கு கீழ்ப்படியத்தக்கதாக சாவுக்கேதுவான உங்கள் சரீரத்தில்
பாவம் ஆளாதிருப்பதாக என்று படிக்கிறோம். ஆம் தெய்வ பிள்ளையே, உங்கள் ஜீவியத்தில் பாவம் எப்படி வருகிறது என்றால் கடன்காரனை போல வருகிறது, வழிபோக்கனை போல வருகிறது. இந்த வழிபோக்கன் உங்களுக்குள்ளே பிரவேசிக்க என்ன செய்கிறான்? வகை தேடுகிறான். கடன்காரன் வழிபோக்கனை போல பாவமாக உங்கள் ஜீவியத்திற்குள் பிரவேசிக்க வகை தேடுகிறான். பிரைஸ் தி லார்ட். இந்த வழிபோக்கன் தான் ஒரு முறை தாவீதினுடைய அரண்மனைக்கு சென்றான். தாவீது அந்த வேளையிலே எப்படி காணப்பட்டான்? அசதியாக காணப்பட்டான். அரண்மனைக்குள்ளே பிரவேசித்து அசதியாயிருந்த தாவீதை கண்ட வழிபோக்கன் தாவீதை தன்னுடைய கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்தான். 2 சாமுவேலின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை படிப்போமே ஆனால், அந்த சந்தர்ப்பத்திலே நாத்தான் தீர்க்கதரிசி பாவம் எப்படி தாவீதினுடைய ஜீவியத்திற்குள் பிரவேசித்தது என்பதை விளக்கி காட்டுவதை பார்க்கிறோம். தெய்வ பிள்ளையே, அவனிடத்தில் எவ்வளவோ ஆடுகள் காணப்பட்டது. ஆனால் அவன் என்ன செய்கிறான்? தன்னுடைய ஆட்டு மந்தையிலிருந்து தனக்கு சொந்தமான ஒரு ஆட்டுக்குட்டியை தெரிந்தெடுத்து, தெய்வ பிள்ளையே, அதை பிரிக்க மனதில்லாமல் அந்த தரித்திரனுடைய ஆட்டுக்குட்டியை பிடித்து அதை தன்னிடத்தில் வந்த மனிதனுக்கு சமையல் பண்ணுவித்தான் என்று நாம் அங்கே படிக்கிறோம். பாருங்கள், 2 சாமுவேலின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கர்த்தர் நாத்தானை தாவீதினிடத்தில் அனுப்பினார். இவன் அவனிடத்தில் போய் அவனை நோக்கி, ஒரு பட்டணத்தில் 2 மனுஷர் இருந்தார்கள். ஒருவன் ஐஸ்வர்யவான், மற்றவன் தரித்திரன். ஐஸ்வர்யவானுக்கு ஆடு மாடுகள் வெகு திரளாய் இருந்தது. தரித்திரனுக்கோ தான் கொண்டு வளர்த்த ஒரே ஒரு சின்ன ஆட்டுக்குட்டியை தவிர வேறொன்றும் இல்லாதிருந்தது. அது அவனோடும் அவன் பிள்ளைகளோடும் கூட இருந்து வளர்ந்து அவன் வாயின் அப்பத்தை தின்று அவன் பாத்திரத்திலே குடித்து அவன் மடியிலே படுத்து கொண்டு அவனுக்கு ஒரு மகளை போல இருந்தது. அந்த ஐஸ்வர்யவானிடத்தில் வழிபோக்கன் ஒருவன் வந்தான். அவன் தன்னிடத்தில் வந்த வழிபோக்கனுக்கு சமையல் பண்ணுவிக்க தன்னுடைய ஆடு மாடுகளில் ஒன்றை பிடிக்க மனதில்லாமல் அந்த தரித்திரனுடைய ஆட்டுக்குட்டியை பிடித்து அதை தன்னிடத்தில் வந்த மனுஷனுக்கு சமையல் பண்ணுவித்தான் என்றான். அப்ப யாருக்கு கோபம் வருது? தாவீதுக்கு கோபம் வருது. அப்பொழுது தாவீது அந்த மனுஷன் மேல் மிகவும் கோபம் உண்டவனாகி நாத்தானை பார்த்து, இந்த காரியத்தை செய்த மனுஷன் மரணத்திற்கு பாத்திரன் என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன், அவன் இரக்கமற்றவனாய் இருந்து இந்த காரியத்தை செய்தபடியினால் அந்த ஆட்டுக்குட்டிக்காக நாலத்தனை திரும்ப செலுத்த வேண்டும் என்றான். அப்பொழுது நாத்தான் தாவீதை நோக்கி, நீயே அந்த மனுஷன். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் உன்னை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி என்று சொல்லி விளக்கி காட்டுவதை பார்க்கிறோம். தெய்வ பிள்ளையே, யுத்தத்திற்கு போக வேண்டிய சமயத்தில் தன்னுடைய வீட்டிலே தாவீது ஓய்வெடுத்து கொண்டிருந்தான், அசதியாக காணப்பட்டான். ஆகவேதான் இந்த பாவம் ஒரு வழிபோக்கனை போல யாருடைய ஜீவியத்தில் பிரவேசித்தது என்றால் தாவீதனுடைய ஜீவியத்தில் பிரவேசித்த போது அவன் என்ன செய்தான்? அவனிடத்தில் எவ்வளவோ ஆடுகள் இருந்தும் கூட அதை எடுத்து சமையல் செய்யாமல் அவன் என்ன செய்தான்? செல்லமாக ஒரு தரித்திரனிடத்தில் வளர்ந்த ஒரு ஆட்டுக்குட்டியை எடுத்து அதை அபகரித்து அதை கொள்ளையிட்டு அதை அந்த வழிபோக்கனுக்காக சமையல் பண்ணுவித்தான் என்று பார்க்கிறோம். இப்படியாக பாவம் தாவீதனுடைய ஜீவியத்திலே பிரவேசித்தது. காரணம், ஜாக்கிரதை இல்லாத ஜீவியம், அசதியாய் இருந்தான். இந்த காலை வேளையிலே ஆவிக்குரிய ஜீவியத்திலே நீ எப்படி காணப்படுகிறாய்? முதலாவது, தெய்வ பிள்ளைவனுடைய ஜீவியத்திலே கடன்காரன் பாவமாக பிரவேசிக்கிறான். பாவமாக கடன்காரன் பிரவேசிக்கும் போது அந்த பாவத்திற்கு இடம் கொடாதபடி உன் ஜீவியத்திலே அபிஷேகம் உள்ள ஜாக்கிரதையுள்ள ஜீவியம் காணப்படட்டும். அசதி உண்டாயிருக்க வேண்டாம். தெய்வ பிள்ளையே, உன்னுடைய ஜீவியத்திலே எப்பொழுது சாத்தான் ஆயுதம் அணிந்தவனை போல கடந்து வருவான் என்று தெரியாது. அப்படி வரும்போது உன் சர்வாயுத வர்க்கங்களை எல்லாம் அவன் எடுத்து போடும்படியாக கிரியை செய்யும் போது நீயோ ஒரு தலபலவரதபதலவே, தேவன் எனக்கு கொடுத்த ஜப ஆவியை பாதுகாத்துக் கொள்வேன்,
தேவன் எனக்கு கொடுத்த கிருபையை பாதுகாத்துக் கொள்வேன். தேவன் எனக்கு கொடுத்த அபிஷேகத்தை பாதுகாத்துக் கொள்வேன். தேவன் பாடுகளின் மூலமாக தேவ சித்தம் செய்யும்படியாக என்னை நடத்தும் போது அதற்கு ஒப்பு கொடுப்பேன் என்று சொல்லி இணங்கும் போது ஒரு தலபலவரதபதிலவே நீ ராஜாதிபத்தியத்தையும் தேவனுடைய சேஷ்ட புத்திரபாகத்தையும் பெற்றுக்கொள்வாய். தேவனுடைய ராஜ்யத்தையும் தேவனுடைய மகிமையும் அடைவாய். ஒரு தலபலவரதபதிலவே இந்த ஸ்திரீ புருஷனை இழந்து போனது போல உன் ஜீவியத்திலே மணவாளனாகிய கிறிஸ்துவை இழந்து போகாதே. ஒரு தலபலவரதபதிலவே கர்த்தர் உன் வாழ்க்கையிலே கொடுத்திருக்கிற விசேஷித்த வருகையின் நம்பிக்கை இழந்து போகாதே. இயேசு கிறிஸ்துவை குறித்த சாட்சி உன் ஜீவியத்திலே உண்டாயிருக்கட்டும். ஒரு தலபலவரதபதிலவே உன் ஜீவியத்திலே 2 குமாரர்கள் 2 ஆசீர்வாதமாக தேவன் கொடுத்திருக்கிறார். உனக்கு ராஜாதிபத்தியமும் மகிமையும் உண்டாய் இருக்கிறது. அதை இழந்து போகும் வண்ணமாக ஒரு தலபலவரதபதிலவே அசதிக்கு இடம் கொடாமல் ஜாக்கிரதை உள்ள ஜீவியம் செய்ய ஒரு தலபலவரதபதிலவே இன்றைக்கே தீர்மானிப்பாயாக. தேவ சித்தம் செய்யும்படியாக இன்றைக்கே தீர்மானிப்பாயாக. மகிமை பாடுகள் இல்லாமல் வராது. ஒரு தலபலவரதபதிலவே யார் அவரோடு பாடுகளை படுகிறார்களோ அவர்கள் தான் அவரோடு ஆளுகையும் செய்வார்கள். ஒரு தலபலவரதபதிலவே இதோ கடன்காரன் இந்த 2 குமாரர்களையும் அடிமைப்படுத்தும்படியாக வந்து நிற்கிறான். ஒரு தலபலவரதபதிலவே உன் ஜீவியத்தில் இருக்கக்கூடிய 2 ஆசீர்வாதங்களையும் அடிமைப்படுத்தி பறித்து கொண்டு போகும்படியாக கடன்காரன் வழிபாக்கனை போல வரும்போது ஒரு தலபலவரதபதிலவே நீயோ சர்வாயுத வர்க்கங்களை தரித்து கொள்ளாமல் ஆவிக்குரிய ஜீவியத்திலே வெற்றி எடுக்காமல் அசதியாயிருப்பாயானால் ஒரு தலபலவரதபதிலவே ஆயுதம் அணிந்தவனை போல வருகிற சாத்தான் உன் சர்வாயுத வர்க்கங்களை எல்லாம் எடுத்து போட்டு பாவத்திலே உன்னை அடிமைப்படுத்தி ஒரு தலபலவரதபதிலவே உன் ஜீவியத்திலே தோல்வி கொண்டு வரக்கூடியவனாய் இருப்பான். ஒரு தலபல ஆகவேதான் வேதம் சொல்கிறது எப்பொழுதும் சாத்தானுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அவன் உங்களை விட்டு ஓட்டி போவான். ஒரு தலபலவரதபதிலவே நல்ல உக்ரானக்காரர்களாய் இருங்கள். ஒரு தலபலவரதபதிலவே நல்ல ஊழியக்காரனாய் இருங்கள். ஒரு தலபலவரதபத கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். ஒரு தலபலவரதபத கர்த்தர் கொடுத்த கிருபை வரங்களை வைத்துக் கொண்டு ஒரு தலபலவரதபதிலவே பிரயோஜனமற்றவர்களாய் இராதீங்கள். ஒரு கர்த்தர் உங்களுடைய ஜீவியத்திலே கொடுத்திருப்பவைகளை உதவாதபடி மாற்றி போடாதீங்கள். காரியங்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, அது கர்த்தருக்காகவே உதவும் படியாக தான் உங்களிடத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு தலபலவரதபதிலவே உதவாதபடி நீங்கள் அதை மாற்றி போடாதீங்கள். கணக்கு கேட்கிறவர் வருகிறார். ஒரு தலபலவரதப எஜமானன் வருகிறார். ஒரு தலபலவரதபதிலவே உன் கணக்கை ஒப்புவி என்று கேட்பார். ஒரு தலபலவரதபதிலவே சரியான விதத்திலே நீ உண்மையுள்ள உக்ரானக்காரனாய் இராது போவாயானால் ஒரு தலபலவரதபதிலவே அவருடைய சமூகத்திலே நிலைத்திருக்க முடியாது. ஒரு தலபலவரதபதிலவே எஜமான் உன்னை கைவிடுவான். ஒரு தலபலவரதபதிலவே நல்ல எஜமானனாகிய இயேசுவுக்கு நல்ல சீஷர்களாய் இருக்கிற தெய்வ பிள்ளைகளே, ஒரு தலபலவரதபதிலவே கர்த்தருக்கு உண்மையாயிருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள், கொடுக்கப்பட்ட தாளந்துகளிலே உண்மையுள்ளவர்களாயிருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த செய்தியின் மறுபகுதியை அடுத்த வாரத்திலே தியானிக்க தேவன் தாமே அனுகிரகம் செய்வாராக. ஆமென். தேவன் நம்மை அவருடைய ராஜ்யத்திற்கென்றும் அவருடைய மகிமைக்கென்றும் அழைத்திருக்கிறார். ஒரு தலபலவரதபதிலவே எல்லாரும் ஒப்பு கொடுங்கள். கர்த்தாவே அசதி எங்கள் வாழ்க்கையிலே இராதபடி காத்துக்கொள்ளும். கர்த்தாவே பாவம் கடன்காரனை போல எங்கள் ஜீவியத்திலே பிரவேசியாதபடி எங்கள் ஜீவியத்தை காத்துக்கொள்ளும் என்று சொல்லி இந்த வேளையிலே உங்கள் ஜீவியத்தை முழுமையாக கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுங்கள். உலகத்திலே நீங்கள் தரித்திரர்களை போல காணப்படலாம், ஆனால் விசுவாச ஜீவியத்திலே நீங்கள் தரித்திரராய் இருக்கக்கூடாது. ஒரு தலபலவரதபதிலவே நீங்கள் அநேகரை ஐஸ்வர்யவான்கள் ஆக்குகிறவர்களாக இருக்க வேண்டும். உங்கள் ஜீவியமானது அநேகரை ஒரு தலபலவரதபதிலவே
ஐஸ்வர்யமாக்க கூடியதாய் இருக்க வேண்டும். ஒரு தலபல வரதவது, அதற்கு நீங்கள் ஆவியிலே அனல் உள்ளவர்களாய் இருங்கள். ஒரு தலபல வரதவது, விசுவாசத்தில் ஐஸ்வர்யவான்களாய் இருங்கள். ஒரு தலபல வரதவதிலவே தேவன் உங்களுக்கும் இரட்டிப்பான நன்மையை வைத்திருக்கிறார். நீங்கள் அநேகருக்கு ஆசீர்வாதத்தின் வாய்க்காலாக காணப்படுவீர்கள். ஒரு தலபல வரதவதில ரபக்கல வரதவதில வரதவதிலவே அந்த லவோதிக்கா சபையை போல நீ காணப்பட வேண்டாம். உன் ஜீவியத்திலே பூமிக்குரிய ஆஸ்திகள் காணப்படலாம், பூமிக்குரிய ஐஸ்வர்யம் காணப்படலாம், உன் ஜீவியத்திலே சகல பூமிக்குரிய நன்மைகளும் காணப்படலாம். நீயோ விசுவாசத்தில் தரித்திரனாய் இருப்பாயானால் ஒரு தலபல வரதவதிலவே எல்லா மனுஷனை பார்க்கிலும் பரிதவிக்கப்படத்தக்கவனாய் இருப்பாய். அந்த லவோதிக்கா சபையை கண்ட தேவன் ஒரு தலபல வர, நீ குருடனும் நீ நிர்வாணியும் ஒரு தலபல வரதவதில் பரிதவிக்கப்படத்தக்கவனுமாய் இருக்கிறாய் என்பதை அறிந்து ஜாக்கிரதையாய் இருந்து மனம் திரும்பு என்று சொன்ன செய்தி இன்றைக்கும் ஒரு தலபல வரதவதிலவே அப்படியாவிக்குரிய ஜீவியத்திலே தரித்திரராய் இருக்கிறவர்களை நோக்கி வருகிறது. விசுவாச ஜீவியத்தில் தரித்திரராய் இருக்கிறவர்களை நோக்கி அந்த செய்தி வருகிறது. ஒரு தலபல வரதவதிலவே அந்த செய்தியை எடுத்துக்கொண்டு கர்த்தாவே, இனி நான் அசதியாய் இருக்க மாட்டேன், இனி நான் ஜாக்கிரதையாய் இருப்பேன், ஆவியில் அனலுள்ளவனாய் இருப்பேன், விசுவாசத்தில் ஐஸ்வர்யமானாய் இருப்பேன், இவ்வுலகத்தில் நான் தரித்திரனாய் இருந்தாலும் எல்லாம் உடையவனாக என்னை விளங்க பண்ணுவேன் என்கிற ஆவிக்குரிய உன்னத உயரத்திற்கு நீ வருவாயானால் ஒரு தலபல வரதவதில ஜபக்கல வரதவதிலவே ஆவிக்குரிய ஜீவியத்தில் ஐஸ்வர்யவானாய் இருக்கிற நீ தேவனுடைய ராஜ்யத்தையும் மகிமையும் பெற்றுக்கொண்ட அனுபவத்தோடு கர்த்தருக்காக ஒரு தலபல வரத கீதம் பாடுவாய். அல்லேலூயா, 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 பிரைஸ் தி லார்ட். உண்மையும் நேர்மையுமாய் இந்த ஊழியம் செய்திடுவோம். உண்மையும் நேர்மையுமாய் இந்த ஊழியம் செய்திடுவோம். தூய கற்புள்ள தேவ சபையாய் தீவிரம் சேர்ந்திடுவோம். தூய கற்புள்ள தேவ சபையாய் தீவிரம் சேர்ந்திடுவோம். கிருபை நம்மை சூழ்ந்து கொள்ளும் கிருபை, கர்த்தரில் மகிழ்வோம், களி கூர்ந்திடுவோம், கண்டடைந்தோம் கிருபை. கர்த்தரில் மகிழ்வோம், களி கூர்ந்திடுவோம், கண்டடைந்தோம் கிருபை. இனி உங்களை பார்த்து நீ கர்த்தரை பின்பற்றுகிறதுனால இந்த உலகத்துல தரித்திரனா இருக்கிறாயே என்று யாராவது சொன்னா நீங்க சொல்லணும், எங்களிடத்துல எல்லாமே இருக்கு. அல்லேலூயா, நாங்கள் அநேகரை ஐஸ்வர்யவான்களாக்குகிறவர்கள் என்று சொல்ல வேண்டும். அல்லேலூயா, நீங்கள் விசுவாசத்திலே ஐஸ்வர்யவான்கள். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமீன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்று சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் நம்முடைய குடும்பங்களோடும் சபையாரோடும் இருப்பதாக. ஆமீன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா,
அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. நம்முடைய மணவாளனாகிய கிறிஸ்துவை அவர் கொடுத்த வருகையின் நம்பிக்கை இழந்து போவது நிமித்தமாக இழந்து போகாத ஜீவியம் செய்ய தேவன் கிருபை செய்து நமக்கு தேவன் வைத்திருக்கிற 2 ஆசீர்வாதமாகிய ராஜாதிபத்தியத்தையும் சேஷ்டபுத்திர பாகத்தையும் அவருடைய ராஜ்யத்தையும் மகிமையையும் பெற்றுக்கொள்ள பாத்திரவான்களாக அதற்கேற்ற அனலுள்ள ஜீவியம் விசுவாசத்தில் ஐஸ்வர்யவான்களாக ஜீவிக்கிற அனுபவத்தோடு வாழ தேவன் தாமே கிருபை நல்கி ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட்.